ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களுக்கு விபின். நம்ம ஏற்கனவே நம்ம டீசரில் சொன்ன போல் இப்போ புதுசாக வந்து இந்த ட்ராவல் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ராவலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது என்னங்கிறது வந்து ஃபஸ்ட் அந்த சர்ப்ரைஸை நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது செல்ஃப் டிரைவிங்லேயே வந்து நம்ம வந்து லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசை வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அது வந்து நிறைவேறுது. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லாங் ட்ராவல் வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா காஷ்மீர், லடாக் இதுக்கு தாங்க நம்ம போகிறோம். என்னோட ட்ரீம் பிளேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். நார்மலாக வந்து டிரைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுற அந்த ரைடர்ஸ்லாம் வந்து ஆசைப்படுற ஒரு டெஸ்டினேஷன் வந்து இந்த இது. ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ ஆனால் எப்படி போகிறோம் என்கிறது தான் வந்து இதில் உள்ள ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். என்கிட்ட வந்து 2 வண்டி இருக்குங்க. ஒன்று வந்து தண்டர்பர்ட் இருக்குது. ஸோ தண்டர்பர்ட் புல்லட், அதாவது ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்ட் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து ஷிஃப்ட் கார் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து இந்த ரைடை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரைடில் வந்து நான் மட்டும் போகிறதில்ல, நம்மளோட ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம போகிறோம். ஸோ இந்த ரைடில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து டிரைவர் வந்து நான் தான். ஸோ நான் தான் வந்து ரைட் பண்ண போகிறேன், டிரைவிங் பண்ண போகிறேன். ஸோ எங்களுக்கு கூட என்னோடய ஒய்ஃப் வராங்க, அதுக்குள்ள என்னோடய குழந்தை வரான். என்னோடய பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் 4 இயர்ஸை ரீச் பண்ண போகிறான். 3.5 தாண்டியிருக்கான்னு வைங்களேன். கிட்டத்தட்ட 4 வயசு நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவனையும் கூட்டிகிட்டு நம்ம இந்த ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ உங்களுக்கு இதை சொன்ன உடனே இன்னும் ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். என்னடா பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்பு, அது குழந்தையை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உண்மைதான். என்னோட பையனை வந்து இந்த ரயிலில் நான் சேர்த்தேன். எனக்கு கொஞ்சம் திங்கிங் கொஞ்சம் இருந்து நம்ம மட்டும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம போகிறதுக்குள்ள ஒரு இது இல்லை. ஸோ ஃபேமிலியாக போகிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை போகணும். ஸோ அது போகிற இடத்துல வந்து நம்மளோட ஆசை அந்த லடாக்கை நம்ம வந்து அதோட சேர்த்துட்டோம். ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பையனை கூட்டிகிட்டு போகிறேன். அவனுக்கும் அந்த அட்வென்ச்சர் தெரியணும். ஸோ நம்ம வந்து டிரைவிங் பண்ணுறது வந்து அந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனுக்கும் அந்த ஒரு ஈடுபாடு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம கார்டனிங்கில் வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுனால அவனுக்கு அதில் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்குது. ஸோ அதே இது வந்து அதுவே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு லேர்னிங் இது போல தான் அவனுக்கு நான் இதை வந்து இது பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 டேஸ்க்கு மேலே உள்ள ஒரு ட்ரிப்புங்க. மினிமம் இந்த இதுக்கு போகணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 20 to 25 டேஸ் மினிமம் தேவைப்படுது. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ட்ரிப்பு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னாச்சுன்னா வந்து அது வந்து ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து லடாக் மட்டும் போயிட்டு வர முடியாது. ஏன்னா லடாக் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரனாலே அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 6500 மேலே கிலோமீட்டர்ஸ் வந்து அதில் மட்டுமே கவர் ஆகிடுது. 7000 கிலோமீட்டர்ஸ் வந்து அதிலே கவர் ஆகிடும். ஸோ அது மட்டுமே நம்ம போயிட்டு வந்தோம்னா வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நாள் நம்ம பார்க்காத சில இடங்களெல்லாம் வந்து இதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. எனக்கு எப்படி நம்ம இன்றைக்கி வந்து இந்த கார்டனிங்கில் பண்ணிகிட்டு இருக்கோம், இதே போல் வந்து எனக்கு வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த வாய்ப்புகளமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து நானும் என்னோடய மிஸ்ஸஸும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு போயிருக்கோம். அதே போல் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய ட்ரிப் போயிருக்கேன். அதில் வந்து வருஷம் முடிஞ்ச அளவுக்கு நான் போயிடுறது தான். ஆனால் ஒரு சில வருஷங்கள் வந்து அதில் சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எப்படி நம்ம அந்த ட்ராவல் இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் வழியாக வந்து கோவா போகிறோம். ஸோ கோவா போயிட்டு கோவாவில் வந்து ஒரு 2 டேஸ் வந்து அங்கே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து கோவா நான் ஆல்ரெடி போயிருக்கேன். பட் நான் என்னோடய ஃபேமிலியோட போகிறது இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கோவாவில் வந்து அடுத்தால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பூனே போகிறோம். பூனே வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மகாராஷ்டிராவில் வந்து. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதர் வந்து நம்ம கோஸ்டல் ரூட்டில் போகிறோமா இல்லை வந்து இதில் போகிறோமா அப்படிங்கிறது எனக்கு அந்த ரூட்டு கரெக்டாக தெரியல. ஸோ வந்து நம்ம போகிற வழியில் வந்து இந்த லோனாவாலா கண்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசனில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பூனேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ இதுவும் வந்து நான் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பாம்பேயில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். பட் அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ அதனால் அதை நான் போகிறேன். அது போயிட்டு நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நாட்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாம்பேக்குள்ளார போகிறோம். பாம்பேக்குள்ளார வந்து 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். பட் அது எந்த ஒரு சான்சஸ் இருக்குங்கிறது தெரியல.
ஸோ சப்போஸ் சான்ஸ் இருந்தால் பாம்பேக்கு மேலே போகணும், அப்படி இல்லாட்டா நம்ம லோனாவாலா கண்டால முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்ம வந்து குஜராத் போகணும். பெரிய பிளானாக இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க, அதுதான் வே. ஸோ அந்த மாதிரி தான் போய் ஆகணும். ஸோ போகிறது வந்து குஜராத்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பெரிய பிளேசஸ் இருக்குது. பட் அங்கேயும் வந்து எல்லா பிளேசஸும் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. நம்ம அங்கே வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 3000 கோடி கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ராஜஸ்தான் போகிறோம். ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நம்ம நிறைய இடத்த பார்க்க முடியாது. முக்கியமாக வந்து நம்ம 2 இடத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று உதய்பூர். ஸோ உதய்பூரில் 1 டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜெய்ப்பூர் போகிறோம். ஸோ ஜெய்ப்பூரில் 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டெல்லி போகிறோம். ஸோ நம்மளுக்கு டெல்லி தான் மெயினான ஒரு இது, இந்த ட்ராவலோட ஒரு இது. ஸோ அதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி ட்ரிப்பை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ டெல்லியில் போயிட்டு 1 or 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலைகளை முடிச்சுட்டு அங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டெல்லியிலேருந்து கிளம்பி நம்ம வந்து அடுத்தவங்க வந்து பஞ்சாப் பார்டர் போகணுங்க. பஞ்சாப் பார்டரில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த வாகா பார்டர் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அங்கே ஈவினிங் ஒரு செரமனி இருக்குது. ஸோ அந்த செரமனி நம்ம பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து காஷ்மீர் போகிறோங்க. ஸோ முக்கியமான ட்ரீம் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் அந்த ரோஜா படம் வர நேரம் வந்து இப்படியெல்லாம் நம்மகிட்ட இந்தியாவில் இடம் இருக்குது, இந்த இடத்தெல்லாம் நம்ம எப்போ பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை வந்து இப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ காஷ்மீர் போகணும் அப்படின்னா காஷ்மீரில் வந்து மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. ஸ்ரீநகர் இருக்குது, பஹல்காம் இருக்குது, குல்மார்க் இருக்குது, அப்புறம் சோன்மார்க் இல்லை சோனமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 பிளேசஸ் இருக்குது. அங்கே எத்தனை நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னோட ஐட்னரியில் நான் 3 days அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்த பார்க்க போகிறோம்னு அங்கே போயிட்டு தான் நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் காஷ்மீர் முடிச்சாச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லடாக் போகிறோங்க. லடாக்னு நம்ம வந்து காஷ்மீர்லேருந்து அடுத்த நம்ம போகிறது வந்து முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா லேக்கு போகிறோம். லேயில் போய் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அந்த வே டு லே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளோட மேஜர் விஷயங்கள் வந்து இந்த ரைடர்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கூடிய விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு அதில் போகிற வழியில் தான் நம்ம இந்த கார்கில் மெமோரியல்லாம் இருக்குது. அதே போல் வந்து அங்கே வந்து அந்த ஜோசிலா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப த்ரில்லிங், அதாவது டெட்லியஸ்ட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிரைவிங்க்கு. ஸோ அந்த ரோடெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த வழியாக வந்து நம்ம போயிட்டு லேயில் வந்து ஸ்டே பண்ணுறோம். லேயில் 1 day ஸ்டே பண்ணிவிட்டு லேயில் வந்து மறுபடியும் லடாக்கில் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ லடாக்கில் வந்து மேக்ஸிமம் டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஸோ எங்கெங்கே ஸ்டே பண்ணுறோம் எப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன். ஃபேமிலியை வந்து நான் பார்த்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா ஃபேமிலியில் கூட்டிகிட்டு போகிறேன். நிறைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸ்டே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அங்கே வந்து லடாக்கில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மவுண்டன்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆஃப் டிரைவிங் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வழியாக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மணாலி போகிறாங்க. ஸோ மணாலி போகிற வழியில் தான் வந்து இந்த அட்டல் டனல் இருக்குது. ஸோ வந்து மணாலி போயிட்டோம் அப்படின்னா அந்த மணாலியில் வந்து அங்கேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமாக ரோத்தங் பாஸ் சொன்னாலும், பட் ரோத்தங் பாஸ்க்கு வந்து எனக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. ரோத்தங் பாஸ் ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம அந்த அட்டல் டனல் வழியாக வந்து நம்ம வந்து மணாலியை ரீச் பண்ணுறோம். ஸோ மணாலியில் வந்து 1 or 2 days நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து சில அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை பார்க்குறோம். ஸோ அதை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்தால ஷிம்லா போகிறோங்க. அங்கே என்ன அப்படியே கீழே இருந்தால் அடுத்தால ஷிம்லா பார்க்குறோம். ஷிம்லாவில் வந்து 1 day ஸ்பெண்ட் பண்ணுறோம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது முடித்த உடனே நம்ம மறுபடியும் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி நம்ம வந்து சண்டிகர் வழியாக நம்ம வந்து மறுபடியும் டெல்லியை வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். மறுபடியும் டெல்லி வரனால நம்மளுக்கு சான்ஸ் வந்து டெல்லியில் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ரா வந்துடும். இல்லாட்ட டெல்லியில் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் ஆக்ராவே வந்துடும். ஸோ ஆக்ராவில் நம்மளோட என்ன ஒரு ட்ரீம், ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இடம் தாஜ்மஹாலை பார்க்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்தால வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து சென்னை தாங்க வர போகிறோம். ஆனால் வந்து ஆக்ராவிலேருந்து சென்னைக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி, கிட்டத்தட்ட வந்து 24 hours கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுற போல இருக்குது. ஸோ அது கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இடையில வந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்தே ஆகும். ஸோ அந்த பிரேக் வந்து நம்ம வந்து நாக்பூரில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இந்த நாக்பூரில் வந்து ஏதாவது பிளேசஸ் இருந்தால் அதை வந்து லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத் வழியாக நம்ம மறுபடியும் சென்னைக்கு ரீச் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரூட்டுங்க. ஸோ இந்த ரூட்டை வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 450 to 500 kilometers டெய்லி ரைட் பண்ணுற போல் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு மேலே அதுவே ஜாஸ்தி, நம்ம 400-500 kilometers ரைட் பண்ணாலே வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியாது. பட் அதுதான் வந்து இந்த இதில் வந்து மெயினாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரிப் வந்து நான் போகிறது வந்து 2 விஷயத்துக்காக போகிறேன். ஒன்று இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று என்னோட ரைடிங் ஆசையை வந்து தீர்த்துக்கிறதுக்காக கூட. ஸோ ஒரு 350 to 450 kilometers வந்து நம்ம டெய்லி ரைட் பண்ணுற போல இருக்கும். ஸோ அந்த ரைடுக்கு அப்புறம் ஒரு
இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணோம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிரைவில் இருந்தால் இருக்கும், மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் பிளான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண அப்புறம் அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நைட்டை வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பிளேஸ்க்கு எங்கே இந்த மாதிரி போகிறோம். ஒரு சில பிளேஸில் அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணி 1 or 2 days வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்னரி. ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இதில் இருக்குங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங்கில் நம்ம வந்து குக்கிங் பண்ணி நம்ம வந்து சாப்பிட போகிறோங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் குக்கிங், நம்ம இங்கே எப்படி நம்ம வந்து குக்கிங் வந்து நம்ம எப்படி போகிறோமோ அதே போல் போகிற இடத்துல எனக்கு அந்த பிளேசஸில் வந்து நான் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசை நிறைவேற்றிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே குக் பண்ணுறோம், என்னென்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நான் இதில் கவர் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க நம்மளோட முக்கியமான ஒரு பிளான். ஸோ இன்றைக்கி இது வந்து ஃபஸ்ட்டு எபிசோடை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அநேகமாக இதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தால வந்து நம்ம எதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுலேயும் ஒரு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.